கர்த்தர் நல்லவர். இந்த பாட்டு பாடும்போது உதவி போதகர் பாடும்போது 3வது கவியை எத்தனை நன்மைகள் செய்தீரையா, உண்மையிலே எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. ஆண்டவர் எத்தனை நன்மை நமக்கு செஞ்சிருக்காரு. அதனால இந்த பாடலும் அதோடு இணைந்த பாடல் தான். ஆண்டவரையே நம்ம நினைக்கணும், எப்பவும் நினைக்கணும். இரவும் பகலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பாடுகள் ஆண்டவரை நினைக்கும் போது, ஆண்டவரே இந்த உலகத்துல உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை, நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார் என்பதான ஒரு அருமையான பாடலாகும். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ஜூன் மாதத்தினுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். அதாவது 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை. அதை இப்பொழுது ஞாபகப்படுத்திவிட்டு என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக நான் ஆசைப்படுகின்றேன். ஓசியா 14:5 யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். நான்
இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல வளருவான். லீபனோனை போல் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதை நாம் நினைத்துக் கொண்டே நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. செய்திக்கு போதும் முன்பதாக கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை காண செய்து இந்த முதல் வாரத்திலே இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளிலே, உம்முடைய நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஆலயத்தில் வந்து உடைய வார்த்தைகளை மீண்டுமாக கேட்க நீர் பாராட்டி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கூட எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீ உதவி செய்யும். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராலே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை அநேகமாக வேதத்தில் வைத்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா நாளுக்குரியதுதான். அப்ப இந்த மாதத்துல இந்த வசனம் மட்டும்தான் நமக்கு வாக்குத்தத்தம் அல்ல. ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வருகிற வாக்குகள் எல்லாமே நமக்கு எந்த நாளுமே உண்டு. ஆனாலும் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு அந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கும் போது அதுல ஒரு சிறப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆக கர்த்தர் இந்த நாளிலே 3 விதமான ஆசீர்வாதத்தை, இந்த செய்தியை நாம் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஏற்கனவே பாஸ்டர் ரொம்ப தெளிவா நமக்கு வார்த்தைகளை அவர்கள் 1ஆம் தேதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை சொல்லிவிட்டு நான் அடுத்த என்னுடைய செய்திகளை கடந்து செல்கின்றேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இஸ்ரவேல் என்றால் நாம் தான். இஸ்ரவேல் வேற யாரும் நினைக்காதீங்க. இஸ்ரவேலில் தேசம் இருக்குது, அதுல ஜனங்கள் இருக்கிறாங்க, அப்படி இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் அனைவருமே இஸ்ரவேலர்கள். இப்ப ஆண்டவர் சொல்லி இஸ்ரவேலருக்கு நான் பனியை போல் இரு. பனியை வந்து எல்லாருமே பொதுவாக விரும்புவாங்க. அப்படிப்பட்டால் ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். இல்ல, ஒரு மலர்ச்சியான ஒரு வாழ்வு. அது லீலி புஷ்பம் உங்களுக்கு தெரியும், அழகா, ஒரு கவர்ச்சியா, பார்ப்பது ரொம்ப அழகா இருக்கும், வாசனையாக இருக்கும். ஆக அந்த புஷ்பத்தை போல ஆண்டவர் நம்மை இந்த மாதத்திலே மலர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றும் மேலாக லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோன் மரம் என்பது ஒரு விசேஷித்த மரம், உறுதியான மரம். ஆமா, அதனுடைய உறுதி வந்து வேற எந்த மரத்துக்கு அப்படி ஒரு பெரிய உறுதியான ஒரு மரம். அப்படி போல ஒரு வேரூன்றி நீக்கக்கூடிய ஒரு வாழ்வை ஆண்டவர் இந்த மாதத்தில் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மாதந்தோறும் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த மாதம் முடியும் போது நீங்க 1ஆம் தேதி யோசித்து பார்த்தீங்கன்னா, போன மாதம் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறதா, நான் இன்னும் முதல்வரை ஆசீர்வதிப்பேன் வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனா ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர். இல்ல, கொடுத்தவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கொடுத்தவர் அந்த வாக்குகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அது பெறுவதற்கு நாம் தடைகளாக இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் நாம் தான், உடைய கர்த்தர் அல்ல. ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். அப்ப இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறோமா? யார் இஸ்ரவேலர்கள்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் கர்த்தருக்கு இஸ்ரவேலர்கள். அப்ப அப்படி இருந்தால் ஒழிய இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற முடியாது. இன்னும் நமக்கு ஒரு நாட்கள் இருக்குது, இன்னும் 23 நாட்கள் நம்ம இருக்குது. இந்த 23 நாட்கள்ல பனியை போல உங்களை மாற்றுவேன், லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்வேன், லீபனோனை போல உறுதியாக உங்களை வேரூன்றி நிற்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க இஸ்ரவேலர்களாக இருக்கிறீங்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு கட்டளையின் அடிப்படையில தான் வாக்கு தத்தம். இதை செய்தா இதை செய்வேன் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. சும்மா ஈஸியா கொடுத்துட மாட்டார். எந்த ஒரு காரியம் ஈஸியா கிடைக்காது. நம்ம உள்ள 2 சாட்சிகளை கேட்டோம். பலவீனங்கள் மத்தியில் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். தேவைகளோடு நாம் ஆண்டவருக்கு ஜெபித்த போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனா இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ என்னிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நடக்கும் போது ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சில நேரங்கள்ல வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணுங்க. சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனா எவ்வளவு நம்முடைய மனசுல இன்னும் கஷ்டங்களை சுமந்து கொண்டே இருக்கிறோம். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. சில நேரங்களில் எனக்கு சில காரியங்களை என்னை வாய் விட்டு சில நேரங்களில் நான் சிரிப்பேன். சில காரியங்களை படிக்கும் போது, அதை நினைக்கும் போது, அதை பார்க்கும் போது. ஏன்னா அது நம்முடைய மனதுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும்.
நான் நிறைய கதைகளை தேடுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு கதையை சொல்லணுமேன்றதுக்காக நிறைய கதைகளை தேடுவேன். சில கதைகள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அது படிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். இப்படிலாம் ஒரு கதை ஜாலியா வருது அப்படின்னு சொல்லல. அது அப்படி ஒரு நல்ல கதைகள் தான் நான் அப்பப்போ உங்களுக்கு இடையிடையே ஒரு செய்திக்கு ஆதாரமாக சில காரியங்களை சொல்லி நான் செய்திக்குள்ளே கடந்து போவது வழக்கம். ஒரு கம்பெனில லீவு வேணும். லீவு கேட்டு மேனேஜர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறான். ஸ்கூல்ல தானே லீவ் லெட்டர் கொடுப்பாங்க, கம்பெனில இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குது, ஒரு லெட்டர் கேட்பாங்க. அத லெட்டர் வாங்கி மேனேஜர் பார்த்துட்டு அந்த லெட்டர் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டாரு மேனேஜர். ஏன்னா அதுல என்ன எழுதிருக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது, அதனால எனக்கு 4 நாள் லீவ் வேணும். இத பார்த்த உடனே மேனேஜருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏண்டா என்னடா இது லீவ் லெட்டர் கொடுத்திருக்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டைனா அது அவங்க பார்த்து போறாங்க, நீ நான் சமாதான தூதரா போறியா, இல்ல அந்த யுத்தத்தை போய் நீ நிறுத்த போறியா, அதுக்கு எதுக்குடா உனக்கு 4 நாள் லீவு, இது உனக்கு ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவன் சொன்னானா, இருங்க அவசரப்படாதீங்க, நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னேன், இல்ல போன வாரத்துல நான் 1 நாள் லீவ் கேட்டேன். எதுக்குன்னா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை இருக்குது, அந்த சண்டையை சரி பண்ணணும், எனக்கு 1 நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? மேனேஜர் முடிச்சாரு. நான் என்னடா சொன்னேன், இந்த சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் என்னால லீவ் கொடுக்க முடியாது, பெரிய சண்டைனா சொல்லு, உனக்கு நான் லீவ் தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதனாலதான் ரஷ்யா உக்ரைன் பெரிய சண்டை நடக்குது, இப்ப எனக்கு 4 நாள் லீவ் கொடுங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் லெட்டர் கொடுத்தான். மேனேஜர் அதோட மயங்கி விழுந்தவர் தான், எந்திக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த கதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா வாழ்க்கையில சில காரியங்கள், சில நிகழ்வுகள் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியம் தான். ஒரு சின்ன பிள்ளைங்க, நீங்க சிறு பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கும்போது லீவ் லெட்டர்லாம் எத்தனை லீவ் லெட்டர் போய்யா கொடுத்துருப்போம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பாட்டி இறந்துருப்பாங்க, எத்தனை தாத்தா இறந்துருப்பாங்க, செத்தவங்களே மீண்டும் சாவாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் நடக்கவே இல்லையா? நடந்திருக்கு. அப்படிதான் லீவ் லெட்டர் கொடுப்போம். இதெல்லாம் கிடைக்காது, ஜுரமே இருக்காது, ஆனாலும் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஃபீவர் வரதுக்குலாம் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. வெங்காயத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நடந்துதான் இல்லையா? இப்ப கிடையாது. அக்கல் கடியில வெங்காயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, சின்ன பசங்க தெரிஞ்சுக்கங்க, லீவ் வேணும்னா 2 வெங்காயத்தை எடுத்து நடுவு வச்சுட்டு படுத்துங்க, காலைல உங்களுக்கு ஜுரம் அடிக்கும், லீவ் போட்டுடலாம். நல்ல ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய. சரி, அதை விட்டு நம்ம கதைக்கு போவோம், வார்த்தைக்குள்ள போவோம். இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதுதான் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குகள் எல்லாம் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரா? அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? 3 காரியங்களை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த கர்த்தர் நாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்பொழுதும் அவர் நம்மை நினைத்துக் கொள்பவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஒரு கண்ணில ஒரு சிறிய கண்ணீர் வருங்க. ஏன்னா பிள்ளைங்க நம்ம நினைக்க மாட்டாங்க, புருஷன் நம்மளை நினைக்க மாட்டாங்க, மனைவி நம்ம நினைக்க மாட்டாங்க, நான் இவன் தான் என் உயிர் நினைச்சவங்க தான் என்ன மறந்து போறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தாங்க இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் எப்பொழுதும் நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் உண்டு, எல்லாரையும் கர்த்தர் நினைக்கிறாரா? இல்ல. யார் கர்த்தருடைய பிள்ளைகளோ அவர்களை கர்த்தர் நினைக்கிறார். இப்போ நான் உங்க எல்லாரையும் எப்பாவது ஒரு நினைப்பேன், அவ்வளவுதான். ஆனா யாரை ரொம்ப நினைப்பேன்? என்னுடைய பிள்ளைகள். அது உண்மை, எல்லாருக்கும் புரியுதுதான். இல்ல பாஸ்டர்மா எல்லாரையும் நினைப்பாங்க, எப்பொழுதும் நினைக்க மாட்டாங்க, எப்போவாது நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்குரியவங்க எல்லாருடைய வாழ்க்கை. இயேசுவோ அப்படிதான், ஆண்டவர் கர்த்தர் அப்படிதான், எல்லாரையும் நினைக்க மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார்? நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வாசிக்க கேட்ட சங்கீதம் 115:12 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அடுத்த வருஷம் போதும், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். ஆனா அவர் சொல்றார், நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனா நினைக்கிற அளவுக்கு நம் வாழ்க்கையில நடக்கணும்.
வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று வாசிக்கும். சங்கீதம் 40:17 நான் வாசிச்சோம்னா அதை வாசிருங்க. சங்கீதம் 40:17. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? கர்த்தரோ என்மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நினைவா இருக்கிறேன் என்றா எப்பொழுதும் 24 hours நம்ம நினைச்சு கொண்டிருக்கிற ஒருத்தர் உண்டுனா யாரு? கர்த்தர் இருந்தாங்க. என்ன சொந்தம் இருந்தாலும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அது அதிகபட்சம் மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், எப்பொழுதும் நினைக்க மாட்டாங்க. எப்போதாவது நினைப்பாங்க. அந்த கர்த்தர் என்ன சொல்றதுன்னா எப்பொழுதும் எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிறேன்ற நாட்கள். எப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாதுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதுல வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது ஒரு மனுஷியும் ஆண்டவர் நினைத்தருளினார் வாசித்தோம். யார் அது? அன்னாள். இல்ல 10ஆம் வசனத்தை வாசி, 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1:19. எழுந்து கர்த்தர் அவளை யார? அன்னாளை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். இல்ல அந்த சமூகம் உங்களுக்கு தெரியும். குழந்தை இல்லாத ஒரு நேரத்துல ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். ஒரு நாள் ஜெபம் அல்லது நீண்ட நாள் ஜெபம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவ்வளோ மனமுடிவு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மனக்கசப்பு, அவ்வளவு கொடுமை எல்லாவற்றையும் அண்ணால் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரிடத்துல போய் அவன் ஜெபம் பண்றான். ஆலயத்துல போய் ஜெபம் பண்றான். எவ்வளவு நாள் ஜெபிக்கிறான். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எப்பொழுதும் நினைவா இருக்கிறார். ஆனா பதில் கிடைக்கணும்னா அந்த நாள் சில மாதம் இல்ல சில வருஷம் சில நாட்கள் நமக்கு ரொம்ப சோதனையான காரியங்களா இருக்கும். அதை சொல்லுவோம், இந்த மாசம் என்னவோ எனக்கு தெரியல பாஸ்டர், இந்த நாள் எனக்கு மோசமான நாள் பாஸ்டர், இந்த வருஷமே எனக்கு சரியில்லை பாஸ்டர், அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் இருக்கும். காலங்கள் அப்படிதான் இருக்கும். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்காது. எல்லாமே நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா பக்கத்துல தான் போகணும். நமக்கு நினைக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, எல்லாமே நமக்கு கிடைக்கும். இங்க அப்படி கிடையாது. எல்லாமே உண்டு. இன்பமும் துன்பமும், நஷ்டமும் கஷ்டமும், இல்ல இஷ்டமான வாழ்க்கை விட கஷ்டமான வாழ்க்கை எல்லாம் நடக்கும். ஆனா இவை எல்லாம் மத்தியிலும் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார், என் நினைவாகவே இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகவே அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப அவருடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் நாம் கர்த்தரிடத்திலே நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அது இல்லாம இது இல்லை. நீங்க என்ன வாக்குத்தத்தங்களை கேட்டாலும், என்ன செய்திகளை கேட்டாலும், எல்லாம் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆனா பெறுவதற்கு நாம தான் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பணியை போல வைக்கின்றார், லீலி புஷ்பத்தை போல மலர வைக்கின்றார், லீபுரனை போல வேறொன்று நிற்பேன்னு சொல்றார். இந்த வாக்குத்தத்தங்கள் நீங்க பெற முடியும். ஆனா என்னால முடியுமான்னு அது எனக்கு தெரியாது. என்னால முடியுமா யோசிக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் போது, நான் கர்த்தருக்கு நோக்கி ஜெபிக்கும் போது, நான் கர்த்தருடைய ஆலயத்தை கடன் பண்ணும் போது அவர் என்னை நினைத்துக் கொள்வார். அப்போ அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தருவார். அதை நான் பெற்றுக்கொள்ள தடைகள் கிடையாது. அப்ப நம்மை நினைத்துக் கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நம்மை நினைத்துக் கொள்பவராக இருக்கு. நிறைய உதாரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் அது ஒரே செய்தியில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நான் 3 விதமாக பிரித்து இருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனை ஆண்டவர் நினைத்தார். ஒரு செய்தியாக அதை நீங்க எங்கேயாவது கூட சொல்லணும். சிம்சோனை ஆண்டவர் நினைத்து அருளினார். எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் நினைத்து அருளினார். சிலுவையில் இருந்த கல்லறை ஆண்டவர் நினைத்து அருளினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆக இப்படி ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறவர் நம்முடைய தேவன்க. அப்ப அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்யாகாது. அதை நிறைவேற்றுவார். ஆனால் பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கிற தடைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்? முதலாவது, அவர் நம்மை நினைத்துக் கொள்பவர். இரண்டாவது, கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்பவர். நினைப்பது மட்டுமல்ல, நினைச்சிட்டு தூரமா இருக்க மாட்டாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு? கிட்ட வந்து அணைத்துக் கொள்வார். எல்லாரையும் நான் கட்டி பிடிச்சிட முடியுமா? சொல்லுங்க, முடியாது. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? கட்டி அணைப்பாரு என்று சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒண்ணு இல்லைங்க,
ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ இல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு எப்படி இருக்கும்? பெரிய சந்தோஷம். ஐயோ, சிஎம் என்ன கட்டி பிடிச்சிட்டார், பிஎம் என்ன கட்டி பிடிச்சிட்டார், மினிஸ்டர் என்ன கட்டி பிடிச்சிட்டார், இல்ல இப்படிதான் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் நம்மை கட்டி பிடிப்பதா சொல்ல அனைத்து கொள்கைங்கிறாரு. அந்த அணைப்புல நிறைய ஆசீர்வாதம் இருக்குங்க. கர்த்தர் அணைச்சுக்கிட்டாருன்னா பாதுகாப்பு, கர்த்தர் அணைச்சுக்கிட்டா மகிழ்ச்சி, கர்த்தர் அணைச்சுக்கிட்டா பொல்லாப்பு நெருங்காது. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்கிறோம், நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் எப்படிப்பட்டவர்? நம்மை தூரமா நின்று பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல, கிட்ட வந்து நம்மை அணைத்துக் கொள்பவர். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை யோசிச்சு பாருங்க. அணைக்க தகுதி இல்லாதவர் நான், ஆனாலும் கர்த்தர் கிட்ட வந்து என்ன பண்ணுவார்? அணைத்துக் கொள்வார். ஏன்னா நாம் பாவிகள், நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், இப்போது தூரமாக இருக்கிறோம். ஆராய்ந்து பார்த்தா தெரியும். நாம் தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்கிறேன்னா சந்தேகம் தான். ஆண்டவர் அழைக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு சேர்க்க மாட்டேன், கிட்ட வர மாட்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய், அதுக்கு ஒரு உதாரணமாக ஆண்டவர் சொன்ன ஓமை. ஒரு மனிதனுக்கு 2 குமாரன், மூத்த குமாரன் இளைய குமாரன். உங்களுக்கு அந்த கதை தெரியும், சின்ன சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எழுந்து புறப்பட்டு வந்தான். நல்ல கவனிங்க, இதை வந்து உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே நினைச்சு அதை படிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்களா? அதை கடற்கடன்னு கடிச்சு எப்பவுமே நீங்க தியானிக்கும் போது வசனங்களை வந்து வாசிக்க கூடாது, தியானிக்கணும். அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, பைபிள்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, வா டெய்லி ஒரு அதிகாரம் படி. அப்படி 1ஆம் வசனம் ஆரம்பிச்சு 8ஆம் வசனம் கிட 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 வாசிக்கும் போதுல ஒரு நன்மை கிடையாது. ஒரு வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனத்தை நாம் யோசித்து வாசித்து தியானித்து சுவாசித்து நீங்க அதை அர்த்தம் போடணும். இந்த 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எழுந்து புறப்பட்டு, எங்கிருந்து எழுந்தாம தீய வழிகளில் நடந்தவன் இளையகுமார், சொத்துக்களை அப்பாவிடத்திலிருந்து பிரித்து வாங்கி கொண்டு எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்தா கூட முடியவே முடியாதுன்னு சொல்லி அப்பாவையும் அண்ணனையும் விட்டு பிரிந்து போனவன் இந்த இளையகுமாரன். போய் எல்லா சொத்தையும் விற்று நாசமாகி கெட்டு குட்டிச்சுவராகி இப்போ புத்தி வந்து அவன் என்ன நினைக்கிறான், அங்க ஒரு வேலைக்காரனாக, ஏன்னா பெரிய எங்க அப்பா பெரிய பணக்காரர், அவரிடத்துல 1000 வேலைக்காரர் இருக்காங்க, எங்க அண்ணன் என்ன சந்தோஷமா இருக்க, நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், ஆனா நான் ஒரு வேளை ஓடி போய் அவருடைய காலில் விழுந்து அவருடைய வேலைக்காரராகவே நான் என்ன பண்ணிடுறேன், மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான் வாசிக்கிறோம். அங்க மேட்டர் அங்க இல்ல, தகப்பன் எந்த நிலையில இருக்கிறார் அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தகப்பனாகிய நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா, அணைத்துக் கொள்ளக்கூடியவர் என்று வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், தூரத்தில் வரும்போது. அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அப்போ எப்ப என் பையன் வருவான்னு காத்துக்கிட்டு நீங்க புரிய, தூரத்தில் வரும்போதுதான் அவருடைய நினைவெல்லாம் அவருடைய பார்வையெல்லாம் அவருடைய எண்ணமெல்லாம் இருக்கிற குமாரன் அவன் இருக்கிறான். ஆனா தொலைந்து போன குமாரன், ஓடி போன குமாரன், என்னை விட்டு விட்டு போன குமாரன் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு அந்த தகப்பன் காத்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக? அவனை அணைத்துக் கொள்வதற்காக. என்ன நடக்குது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணல. ஒரு சில தகப்பன் உண்டுங்க உலகத்துல, எல்லாத்தையும் என்கிட்ட பிடிங்கி எவ்வளவு சொல்லி கேட்காம என்னை விட்டு ஓடிட்டு இப்ப என்ன பார்க்க வராம அவன் வந்தா கதவை பூட்டி போடணும் அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா நம்முடைய தகப்பன் அப்படி இல்லைங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும், என்ன பாவம் பண்ணாலும், என்ன தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தாலும், நீங்க அவர்கிட்ட வரணும் யோசிச்ச உடனே நீங்க வர தேவையில்லைங்க. யார் வருவாங்க? அவரே ஓடி வருவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. எல்லாம் கரண்ட் வைத்து சொல்லுங்க ஹalleluya. அவரே ஓடி வந்தார். நீ நினைச்சா மட்டும் போதுங்க. ஐயோ ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு தூரமா போயிட்டேன் ஆண்டவரே, நான் கிட்ட வரணும் ஆண்டவர். நினைச்சு பாருங்க, இந்த தகப்பன் செய்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். என்ன நடக்கும்? அவனை கண்டு மனதுருகி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். அவனை அணைத்து முத்தம் செய்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முத்தம் கொடுக்கிறார், நம்மை அணைத்துக் கொள்கிறார். பேர்பட்ட ஆண்டவர் தாங்க நம்முடைய ஆண்டவர். வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் தெய்வம், அவர் கர்த்தர், அவர் சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்று. அவர் நம்மை விட்டு அவர் விலகுவதே இல்லை, அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்துக் கொண்டே இருப்பவர். அவர் நம்மை அணைக்க வேண்டும் ஆர்வம் உள்ளவர். பேர்பட்டவர் தான் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏசாயா 66:13 வாசிக்கிற, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அந்த வார்த்தையெல்லாம் நீங்க அடிக்கடி நினைக்கிறேன். சில நேரத்தில் என்னை தேற்ற யாருமே இல்லையே, என்னை அணைத்துக் கொள்ள யாருமே இல்லையே, எனக்கு இந்த கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரே, ஆண்டவர் மேலதான் பழி போடும். ஆனா நம்முடைய தப்புகளை நம்ம ஒருபோதும் நினைக்க மாட்டோம். ஒருபோதும் ஆண்டவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. கஷ்டம் வருதுன்னா அது உங்களால, நீங்க அதுல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதபடி அணைத்துக் கொள்வார். ஏன்னா அவர் உங்களோடு ஐக்கியமாகி உங்களை அணைத்துக் கொண்டு உங்களை மகிழ்ச்சியோடு வைக்க வேண்டும் என்று சொல்லி தான் கஷ்டம் விரும்புகிறார். ஆனா நீங்க தான் அவர் பேச்சு தள்ளி விட்டு தூரமா போயிடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை அணைத்துக் கொள்ள முடியாக, உன்னை கட்டிக் கொள்ள முடியாக, உன்னை ஓடி வந்து முத்தம் கொடுக்க முடியாக நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவர்களை தேற்றுவார். ஆனா நீங்க அவர்கிட்ட இருக்கணும். நீங்க தூரமா இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது. அவர் பணியை போல மாற்ற மாட்டார், லீலி புஷ்பத்தோடு மரண செய்ய மாட்டார், லீபனோனை போல வேறு நிற்க முடியாது. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தான் கொடுப்பார். இஸ்ரவேலர் என்றால் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் மாத்திரம்தான். நாம தான் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இளையகுமாரன் தூரமாய் போயிட்டா, எல்லாத்தையும் கெட்டு குட்டி செவ்வாய்க்கு வந்துவிட்டான். ஆனா மனம் திருந்தியவன் வந்தா அப்பா கிட்ட ஒரு வேலைக்காரனாக ஓடி வந்தான். ஆனா இப்போ அவனுக்காக அங்க என்ன ஒரு பெரிய விருந்து ஆயத்தமாகிறது. அட்டா வெற்றா ஆட பிரியாணி போடு, அவன் எல்லாருக்கும் கூப்பிடு. என்ன எவ்வளவு சந்தோஷம்! என் பையன் ஓடி போனா இப்போ திரும்பி வந்துட்டான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்மளுக்கு அப்பாங்க அவரு, நம்முடைய தகப்பன். இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அதுதான் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஏன் தாயை சொல்கிறார்னா, தாய் தாங்க ரொம்ப அன்புள்ளவர் இருக்கிறது. தந்தையை காட்டிலும் தாய் அன்புள்ளவர்கள். அந்த குணம், அந்த இரக்கம். ஏன்னா 10 மாதம் அவர்கள் வயிற்றிலே சுமந்து பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனா பிள்ளைங்க தான் மறந்துடுறாங்க தாயின் தகப்பன். இங்க அவருக்கு ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இருந்து நம்மை ஆண்டவர் அணைத்துக் கொள்வதாக இருக்கிறார் என்று வாசிக்கிறது. இரண்டாவது, நம்மை அவர் அணைத்துக் கொள்பவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். நம்மை நினைத்துக் கொள்பவர் மாத்திரமல்ல, நம்மை அணைத்துக் கொள்பவர் மாத்திரமல்ல, நம்மை இணைத்துக் கொள்பவர். எங்க இணைத்துக் கொள்வார்? பரலோகத்திற்கு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களிலே சிறந்த ஆசீர்வாதம் நான் சொல்றதுங்க. இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களோ நஷ்டப்படுறீங்களோ, உங்க வாழ்க்கை விரும்புவது நடக்கலையோ, அதெல்லாம் பரவாயில்லை. ஆனா நீங்க எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆமா, ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 54:7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேங்கிறார். சேர்ப்பது இணைப்பது எல்லாம் ஒண்ணுதான். சேர்த்துக் கொள்வேங்கிறார். உன்னை நான் கைவிட்டுட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கத்தினால உன்னை மீண்டும் என்ன பண்ண, நான் சேர்த்துக் கொள்கிறேன்னு சொல்றேன், உன்னை இணைத்துக் கொள்கிறேன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பரலோகத்தை பற்றி யாரும் இழக்கக்கூடாது. இந்த உலகத்துல நமக்கு நன்மை இருக்குதோ ஆசீர்வாதம் இருக்குதோ தெரியல. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, கஷ்டம் உண்டு. ஆனா எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்பிக்கையாய் தொடர்ந்து நடக்கிறோம். கர்த்தர் நம்மை இணைத்துக் கொண்டிருப்பவர், கர்த்தர் அணைப்பவர். அதை எல்லாவற்றுக்கும் அவர் நம்மை இணைத்துக் கொள்பவர் என்பதை மறந்து கொள்ளக்கூடாது. எல்லாரும் மறிக்கிறோம், எல்லாரும் மறிப்போம், எல்லாரும் மறித்தார்கள், எல்லாரும் மறிப்போம். லாசரு ஐஸ்வர்யம் ஒரு உதாரணம். லாசருவும் மறிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான்.
ஆனா கர்த்தர் யாரை சேர்த்துக் கொண்டார்? யாரை இணைத்துக் கொண்டார்? லாசருவை இணைத்துக் கொண்டார். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுங்க? கைவிட்டு விட்டார். காரணம் என்ன? அவன் பணக்காரன், இப்ப ஏழை. அதுவா பணக்கார ஏழைலாம் கிடையாது. லாசரு ஏழையா இருந்தாலும் அவன் யாரை நினைத்துக் கொண்டிருந்தான்? ஆண்டவரை நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனா ஐஸ்வர்யவான் பணக்காரனாக இருந்தான், ஆனா யாரை நினைக்கல? கர்த்தரை நினைக்கல. கர்த்தரையும் நினைக்கல, ஏழைகளையும் நினைக்கல, கஷ்டப்படுகிறவன் நினைக்கல. அதனால இருவருமே மரித்தார்கள். கர்த்தரோடு இணைந்தவன் லாசர். ஒருவேளை இது உதாரணமாக ஓமையா சொல்லப்பட்டாலும் இது ஓமையாக இருப்பாங்க. பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஒருவேளை இது உண்மையாக நம்ம அறியாமல் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். அது எப்படியோ தெரியாது. ஆனா லாசர் என்று பேர் கொடுக்கிறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருவனை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார், ஒருவனை தள்ளி விடுகிறார். அப்ப இந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறோம்? ஆண்டவர் தான் சொன்னார், இரு கூட்ட மக்கள் உண்டு. ஆமா, வலது பக்கத்துல ஒரு கூட்டம் வரும், இடது பக்கம் கூட்டம் வரும். நம்ம எந்த கூட்டம் இருக்கணும்? ரைட் சைட்ல வரணும், வலது பக்க கூட்டத்துல வரணும். அதற்காக தான் ஆண்டவர் இணைத்துக் கொள்ளக்கூடியவராக ஆண்டவர்கிறார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யோவான் எல்லாரும் தெரிந்த வசனம் தான். 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை யாருக்காக? அவருக்காக. அவர் ஆல்ரெடி இருக்கிறாரு, ரெடியா இருக்காரு. நமக்காக என்ன பண்ணி வச்சிருக்காங்க? என்னதான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? வீடு வச்சிருக்காரு. இங்க வீடு இல்லைங்க, நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், குடிசை வீட்டுல இருக்கிறேன். ஆமா, ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? தங்கத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி இருக்குமோ தனி ரூம் கொடுப்பாங்களா, இல்ல ஹால்ல போட்டு விட்டுருவாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அங்க போய் போனது தெரியல. பார்த்து வந்தவங்க யாராவது கேட்டு சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க, நான் பரவ போயிட்டு வந்தேன்றாங்க. இன்னும் இந்த பக்கத்து கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க. நான் பரவ போயிட்டு வந்தேன், டிஃபன் சாப்பிட்டு வந்தேன், லஞ்ச் கொடுத்துட்டு வந்தேன், சீடி கொடுத்தாரு, கையை கொடுத்தாரு, முத்தம் கொடுத்தாரு. இதெல்லாம் கடவுள் நடந்தா சந்தோஷம் தான். கடவுள் வரவே மாட்டாரு. நானும் எவ்வளவோ யாராலமோ கடவுளை வராங்க. ஏசாமி வரமாட்டார் கனவுல. நானும் பாக்குறேன், டெய்லி கனவு வரும். எனக்கு உண்மைங்க இது. யாராலும் முகம் தெரியாதவங்க தான் வருவாங்க. ஏசாமி வரமாட்டார். ஏன் தெரியல. இதுக்கு நான் ஜோப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கனவுலையாவது அட்லீஸ்ட் வாங்க ஆண்டவரே நான் ஜோப் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்கல்ல, ஒரு சிலருக்கு கனவே வராதான், விசேஷமானவர்கள். அப்படிதான் ரொம்ப ஆச்சரியம். நான் பெஸ்ட் சொல்லுவேன், ஏதோ ஒரு கனவு வந்து தூங்குவேன். நல்லா தூங்கினாதான் கனவு வரும், தூங்காதவங்களுக்கு கனவு. அப்ப தூக்கம் இருக்குது. ஆனா தூக்கத்துல கனவு வருது, முகமே தெரியாது. யாருமா என்னென்னமா வருவாங்க, சில இடத்துல பாசமா வருவாங்க, மெஸ்ஸி வரும், சில மூஞ்சிகள்லாம் தெரியுது, சிலதான் தெரியாது. ஆனா எனக்கு ஆசை, ஏசாமியா கனவுல வர மாட்டாரு. ஒரு நான் இன்னும் அவர்கிட்ட இல்லையோ, தூர்ம விட்டவரோ, அதெல்லாம் தெரியாதுங்க. ஆமா, நாம செத்தா எங்க போனோம்? பரவாயில்ல போகணும். நீ கனவு காண்றியோ, கனவு போகலையோ, டிஃபன் சாப்பிட்றியோ, அதெல்லாம் விடுங்க. ஆமா, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கோமா பத்தி என்ன சொல்ற? நீ கண்டு விசுவாசித்தால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் பாக்கியவான்கள், மறந்துடாதீங்க. அப்போ ஆண்டவர் நம்ம இணைத்துக் கொள்ளும்படியாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை தொடர்ந்து வாசிக்குமா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் போய் பின்பு நான் இருக்கும் இடத்திலே. எப்படி நீங்க இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? யார் உங்களுக்கு சொத்து தருவார்? உங்க அப்பா தருவார். நான் வேற யாருக்கும் சொத்து கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து கொடுப்பேன். இப்ப ஆண்டவர் நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிறார். எங்க? பரலோகத்துல. என்ன சொல்றாரு? வாசிங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து. அங்கே நின்றுட்டு வான்னு சொல்ல மாட்டாரு, உங்களை சேர்த்து கொள்ள அவர் என்ன பண்ணுவாரு? இங்க வர போறார். கரங்கள் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் வர போகிறார். இதை நம்பித்தாங்க ஆகும். இதை நம்பாதவங்க இருப்பதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நிச்சயமா வரப்போகுது. அது வருகையை பார்க்கிறதுனா மறுத்து விடாது. ஆனா மரணம் நம்மை சந்திக்காத வரைக்கும் உண்மையா ஆண்டுகள் வந்துவிட்டால் காலம் சமீபமா இருக்கிறது. 2030 ஆண்டுகள் இயேசு வந்து 2026 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னும் இதோ சொல்லிக்கணும், திருடன் வருகிற மாதிரி நான் வருவேன்னு சொல்றாரு ஆண்டவர். காலம் சமீபமா இருக்கிறது. 2000 அவர் வந்த போதே சொல்லியாச்சு. கடந்த 2000 வருஷம் கடந்தாச்சு. அப்ப நெருங்கிடுச்சு. மரணமோ வருகையோ சந்திச்சுதான் ஆகணும்.
அவர் நம்மை இணைத்துக் கொள்ளும்படியாக, அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வரப்போகிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்தை நாமும் இருக்கும்படியாக அவர் வந்து நம்மை அவருடன் சேர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை இணைத்துக் கொள்ளும் தெய்வங்கள். உலக ஆசீர்வாதம் பரலோகம். நீங்க பரலோகம் இருக்கிற ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிற அளவுக்கு நரகத்தை குறித்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நரக பயம் இருந்தாதான் நீ தேவனுக்கு பிரியமாய் நடப்பீங்க. இங்க ஒரு 90 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றோம், ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்றீங்க. வேலை தேவனுக்கு பிரியமில்லாம நடந்து உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து, ஆண்டவர் சொல்றது கேட்காம, சர்ச்சில் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்காம மீறி நடந்து ஐஸ்வர்யமா இப்ப நரகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யாவை என்ன சொல்ற தெரியுமா? கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா அந்த வேதனையை விவரிக்க முடியாது. அது மரண வேதனை இல்லைங்க, அதை காட்டிலும் அதுக்கும் மேல அதை விவரிக்க முடியாது. அது ஒரு நொடி அல்ல, 5 நிமிடம் அல்ல, 1 மணி நேரம் இல்ல, நித்திய 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 காலமா நீங்க துடிக்கணும். அந்த நரகத்தை நீங்க யாரும் பெறக்கூடாது. அதுதான் ஆலயத்தினுடைய நோக்கம். தேவ போதகர்களுடைய நோக்கம், தம்முடைய விசுவாசிகள் யாரும் நாங்களும் பரலோகம் போகணும், நீங்களும் பரலோகம். நரகம் கொடுமை, அது வார்த்தைகளை விவரிக்க முடியாது. இங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இங்க கிடைக்கிற தண்டனை அல்ல அது. இங்க நீங்க அதிகபட்ச தண்டனையில காட்டிலும் மேலான தண்டனை நரக தண்டனை. அவன் சொல்றாரு, எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க. நோ சான்ஸ். அங்கது பதில் வருது, நோ சான்ஸ். நீ அங்கேயே நினைக்கல, நீ ஆண்டவர் நினைக்கல, நான் சொன்ன வார்த்தையை நீ நினைக்கல, உன்னை நான் இணைச்சு கொள்ள முடியாது. அவன் டிஸ்டன்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப அவன் சொல்றான், ஐயோ எனக்கு 5 பேர் இருக்காங்க. யாரு? 5 சகோதரர்கள் இருக்காங்க. 5 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களிடத்துல போய் என்ன பண்ணுங்க, இத அவன் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இருக்கு, ஆள் வச்சுட்டாரு ஆண்டவர். சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்குங்க, யாரும் நரகத்துக்கு போக கூடாது சொல்லி எல்லா சகோதரர்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க தான் மாறணும். இனி போனதை கொண்டு பண்ண முடியாது. இந்த உதாரணத்தை நீங்க நல்லா போய் படிச்சு பாருங்க. லாசரும் ஐஸ்வர்யம் ஒரு பெரிய செய்கைகள் அங்க சொல்லப்படவில்லை. லாசரும் ரொம்ப நல்லவனாக அங்க சொல்லப்படல. ஆனா பரலோகம் போறானா கண்டிப்பா நல்லவனா இருந்திருப்பான். அவ்வளவுதான். தேவனுக்கு பிரியமா இருந்திருப்பான். ஏழையா இருப்பதல்ல, பணக்காரனா இருப்பதல்ல, தேவனுக்கு பிரியமா இருப்பது அவசியம். தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஒரு ஐஸ்வர்யான மாதிரி கதறிக்கிட்டு இருக்க கூடாது. நரகம் ரொம்ப பயங்கரமானது. எரியுங்க, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இப்ப இந்த இடம் அப்படியே ஃபுல்லா எரியுதுங்க. அதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேதனையை நீங்க விவரிப்பீங்க. எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது. வேதனை 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 வேதனை, நித்திய நித்திய காலமான வேதனை. நரகம் யாரும் போகக்கூடாது. கல்வாரியில கால் வைத்த யாரும் நரகம் போகக்கூடாது. நாங்களும் போகக்கூடாது. எந்த போதகரும் போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அனைவருமே எங்க போகணும்? பரலோகம் போகணும். ஆண்டவர் நினைத்துக் கொள்ள முடியாத எப்படி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த 2 வாசல் சொன்னாரு. ஒண்ணு பெரிய வாசல், பெருசா இருக்கும். ஒண்ணு சின்ன வாசல். எல்லாம் எதை போயிட்டு ஓடுவாங்க? பெரிய வாசல். ஏன்னா இது இடிச்சுட்டு போகணும், காத்து இருக்காது, கஷ்டப்பட்டு போகணும். அது பெரிய வாசல், விசாலமான வாசல், ஃப்ரீயா போலாம். ஆனா போய் சேரும் போது ஒத்துணை எங்க போய் விடுவீங்க? தீவிரம் உலகம். ஆனா இது இடிச்சு 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 கஷ்டத்தோட போனாலோ போய் விடும்போது தங்கத்துல தங்கமான அழகான ஒரு வீட்டுல போய் என்ன பண்ணுவீங்க? உள்ள அழகா ஆண்டவரை விட்டு அழைச்சு, ஆமா பெட்டு அப்படியே அழகா தொகையாது. ஆனா இங்க போயிட்டீங்கன்னா வேற. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை நினைத்துக் கொள்பவர். 2வது நம்மை அணைத்துக் கொள்பவர். 3வது நம்மை நினைத்துக் கொள்பவர். ஐஸ்வர்யன் மாதிரி நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது. லாசர் மாதிரி பரலோகத்துக்கு போகும். அவர் வரப்போகிறார். அவர் நமக்கு ஒரு எல்லாம் ரெடி பண்ணிட்டார், வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டார். எனக்கு ஒரு வீடு, ஒரு வீடு, குடும்பத்துக்கு ஒரு வீடு கிடையாது. இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒரு வீடு. அங்க மெஸ்ஸி மர்லின் ஜெர்லின்லாம் கிடையாது. ஆமா, அங்க எல்லாம் யாரு யாரு எல்லாம் தனித்தனி. நமக்கு ஒரே நோக்கம் யாரு? இயேசுதான். அங்கேயும் வந்து நம்ம உயர் வந்து ஐயோ வேணாம், ஆண்டவர் அதெல்லாம் கரெக்டா வச்சுட்டாரு. ஆமா, அதெல்லாம் பர்ஃபெக்டா ஆண்டவர் செஞ்சுருவாரு. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு பிரச்சனை இருக்காது. தொல்லையெல்லாம் இங்கதான். புருஷன், பொண்டாட்டி தொல்லை, மனைவி தொல்லை, பிள்ளைங்க தொல்லை, அம்மா தொல்லை, அப்பா தொல்லை, அண்ணன் தொல்லை, அக்கா தொல்லை,
அங்க ஒண்ணு கிடையாது. இயேசுவை பாடி 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 அதெல்லாம் விவரிக்க, எப்படி பரலோகத்தை விவரிக்க முடியாதோ அதே நரகத்தையும் விவரிக்க முடியாது. ரெண்டையும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கங்க. ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது, இணைத்துக் கொள்ள முடியாது. அவர் வர போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, பனியை போல உன்னை மாற்றும், லீலி புஷ்பத்தை போல மலர்ச்சி, லீமுனை போல வேரூன்றி நிற்க. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், நம்முடைய இயேசு அப்படிப்பட்டவர். நீங்க மறந்துடாது, அவர் நம்மை நினைப்பவர், அவர் நம்மை அழைப்பவர், நம்மை அவர் நினைப்பவர். அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.